நீ பெரியாள் நான் பெரியாள் எல்லாம் இருக்கிறதுக்கு மேலே ஒருத்தர், அதாவது மேலே ஒரு கடவுள்னு சொல்கிற எல்லாருக்கும் பொதுவான தெய்வம் ஒன்று இருக்குது. நீங்கள் மற்றாக்களுக்கு மறைக்கலாம், எல்லோரும் எனக்கு மறைக்கலாம், இதில் இருக்கிற ஆக்களை குறிப்பாக சுரேசன் ஆக்களை மறைக்கலாம், இந்த தளத்தில் இருக்கிற கேட்டுட்டு இருக்கிற எல்லாரையும் மறைச்சி கொண்டு போகலாம். ஆனால் மேலே ஒருத்தருக்கு இருக்கிறவர்களுக்கு கணக்கு கொடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட செயற்பாடுகளை நகர்த்தி கொண்டு போங்க. உங்களை நாங்கள் எங்களுக்காக சார்பாக போடுங்க வீடியோ, அல்லது எங்களுக்கு சார்பாக எல்லாத்தையும் எழுதுங்க, எங்களுக்கே வீடியோ போடுங்கன்னு உங்களை யாருமே கேட்கல. ஏன் எங்களோட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் கூடிய அப்படி கேட்கல. நீங்களாவே எடுத்து போட்டுக்கொண்டு போகிறதுக்கு அதை கடந்து நீங்கள் விமர்சனத்தை போடுறதை முற்றுமுழுதாக நிறுத்தி கொள்ளணும். நீங்கள் உங்களுக்கு போட விருப்பம் இல்லை, உங்களுக்கு வீடியோ போட இல்லைன்னு சொன்னால் உத்தரம் கொடுக்காம நீங்கள் இதுகள் போடுறதுக்கு எத்தனையோ இதுகள் இருக்குது, அதுகளை பார்த்து போட்டு கொண்டு போங்க. இதில் இருக்கிறத ஜேடிஎல்னா யூடியூப்பை போடுறது, அதை காப்பி பண்ணுறதும், வேற ஒருத்தர் எங்கேயாவது ஒரு தளத்தில் இருந்து விமர்சிக்கிறத எடுத்து காப்பி பண்ணுறதும், இப்படியே இருக்கிற செயற்பாடை உண்மையாக நான் இந்த தளத்தில் இருந்து எந்த தனிப்பட்ட கருத்தில் வன்மையாக கண்டிக்கிறேன். உங்களுக்கு போடுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எவ்வளவோ கற்கை நிறைகளை போடலாம், அல்லது சமையல் விஷயங்களை போடலாம், எவ்வளோ போடுறதுக்கு எவ்வளோ தனிப்பட்ட கருத்துகள் இருக்குது, நகைச்சுவைகளை போடலாம். இப்படி இருக்கிற நேரங்களில் இன்னொருத்தரை மனதை ஆழப்படுத்தி காயப்படுத்துறதுக்கோ, அல்லது இன்னொருத்தரை கோவப்படுத்துறதுக்கோ, அல்லது இன்னொருத்தரை விமர்சிக்கிறதுக்கோ நீங்கள் போடுறத கட்டாயம் நிறுத்தி கொள்ளணும். இது என்ற தனிப்பட்ட கருத்து. இதை எல்லாரும் விளங்கி கொள்ளுங்க. யூடியூப் மார்க்கு நான் தெளிவாக சொல்கிறேன். உங்களுக்கு வியூவர்ஸ் வரணுன்றதுக்காக எங்கடதுலேருந்து கொப்பி பண்ணுறதும், டாக்டரை பற்றி தவறாக எழுதுறதும் நீங்கள் எல்லாரும் சொல்கிறீங்க. இப்போ யூடியூப் மார்க்கு நான் கேட்குறேன் இந்த கேள்வி. இவ்வளவு காலமும் எங்களோட தமிழ் அரசியல்வாதிகள் இருந்தாங்க, இவ்வளோ பேரை நாங்கள் அனுப்பி வச்சுருந்தோம். நீங்கள் என்றைக்காவது இப்போ நீங்கள் முழு மூச்சாக செயற்பட்டு கொண்டிருக்கிற மாதிரி இதுக்கு முன்னுக்கு நீங்கள் எப்பயாவது செயற்பட்டுருக்கிறீங்களா? இந்த கேள்விக்கு நீங்கள் முதல் விட சொல்லுங்கள். எனக்கு யாருமே அப்படி செய்ததில்லை. இது ஆகவே நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுவும் யூடியூப்பில் பதிவாகும் என்று நினைக்கிறேன். இதில் எங்களோட தளங்கள் கூடுதலாக யூடியூப்களையும் இருக்கிறதாலையும் நேரடியாக டிக்டாக் தளத்தில் இருக்கிறதாலையும் பார்த்து கொண்டிருக்கிறார்களுக்கு உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். யூடியூப் மாறுவதாலே உங்களுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, அதுகளை பார்த்து கொண்டு போங்க. தயவுசெய்து விமர்சிக்கிறத நிறுத்தி கொள்ளுங்க. சரியா? தொடர்ந்து கதைங்க, நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நன்றி அம்மி, நன்றி. உண்மையில நீங்கள் வேணுமென்று சொன்னால் இப்படி எல்லாம் செய்யலாம் தானே. இன்றைக்கு நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தோண்டி பின்னுக்கு போங்க. அதை தான் நாங்கள் நெடுக சொல்கிறோம். அவ்வளோ ஊழல்கள் எல்லாம் அங்கே நடந்து கொண்டு இருக்கு, அவ்வளோ பிரச்சனைகள் நடக்கு. அதை ஒரு நூலாக பிடிச்சி கொண்டு உங்களால் செய்ய இயலுமா? புலனாய்வு மாதிரி செய்து அதை நிழல் முடியுதா? அப்படி ஒன்றும் முடியாமல் தான் உங்கள்கிட்ட இருக்குது. சும்மா நாங்கள் ஒவ்வொரு ஆள் பேசுகிறத வச்சு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சின்ன தலையங்கத்தை எடுத்து வச்சு அதை வச்சு விமர்சித்து தான் நல்லா இருக்கணும். மற்ற உதாரணத்துக்கு இந்த மது விளக்கன்ற அவர் எங்களுக்கு ஆரம்ப காலத்தில் எங்களோட டாக்டரோட இணைஞ்சி செயல்பட்டான் இல்லையா, டாக்டர் விளத்தி விட்டதுலேருந்து நாங்களும் அதுக்கான தொடர்பில் இருந்து நான் உண்மையில அந்த தொடர்பில் இருந்து விட்டுட்டோம். ஏன்னா டாக்டர் இருக்கேக்க இருந்தவர், ஓகே, வாழ்த்துறோம். ஆனால் இப்போ நீங்கள் செய்கிற வேலை டாக்டருக்கு எதிரான வேலையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. ஏன்னு சொன்னால் மற்ற தளத்தில் இருந்து நீங்கள் கொண்டு போய் அதை கொண்டு அங்கே போடுறீங்க, போட்டு அதை ஒரு ப்ரொமோட் பண்ணுறீங்களா, அந்த தளத்தை ப்ரொமோட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அதே சமயத்தில் எங்கட தளத்தில் நான் பார்த்துருக்கிறேன், எங்கட தளத்தின் பேர் ஒன்றும் போட மாட்டேன், கடைசுவரையும் போட மாட்டேன், இதை மாத்திரம் தான் போடுறது. சும்மா ஒரு நோமலான இதை போடுறீங்க, ஆனால் அங்கால இதையும் செய்கிறீங்க. அப்போ ஓகே, நீங்கள் அங்காலே செய்து கொள்ளுங்க, இதை விட்டுக்கொள்ளுங்க. இது ஜேடிஎல் இதை உண்மையாக இதை செயல்படுத்தி கொண்டிருக்கிற அண்டையிலேருந்து இன்றைக்கு நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்க ஜேடிஎலுக்கு தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. ஜேடிஎல் அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதோ செய்கிறத நீங்கள் செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. நாங்கள் இவியல் மற்ற அவர் ஒரு காலத்தில் டாக்டருக்கு நல்லா இருந்தவர், அவர் நல்ல பேரோடு இருந்தவர். ஒரு கெட்ட பேரை நீங்கள் சமுதாயத்துக்கு எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்களை பிடிக்கலைன்னு சொன்னால் ஒதுங்கி நில்லுங்க, அப்பேருந்து காலங்கள் பார்த்துக்கொள்ளும். ஆனால் அதுக்காக நீங்கள் உள்ளுக்குள்ளால சின்ன வேலையெல்லாம் தெரியாமல் செய்கிற மாதிரி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அது அவ்வளோதுக்கு நல்ல இல்லை, என்ன மக்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க. ஓகே. இன்னொரு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களால் தான் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற தேர்தலில் மக்கள் அதிக விருப்பு வாக்குகளையும் எங்களுக்கு டாக்டர் மேலே இருக்கிற நம்பிக்கையும் அவருக்கு ஒரு 5 வருடம் கொடுத்தா அவர் எங்களுக்கு சிறப்பாக இன்னும் செய்வார் என்று சொல்லித்தான் வாக்களித்து அவர் வந்திருக்கிறார். இதுவர் வந்தது இவர கட்சிக்கு போனஸ்லேயோ அல்லது இவருக்கு எதிரான வாக்குகளாலேயோ இல்லை. அப்போ அதை நீங்கள் யூடியூப் மாதிரி கொஞ்சம் விளங்கி கொள்ளணும். அதே மாதிரி இந்த தளங்களில் எதிராக குறை கூவி கொண்டு இருக்கிற ஆக்களுக்கும் நான் சொல்ல வரேன், இதுகளை தெளிவாக விளங்கி கொள்ளுங்க. சந்தர்ப்பம் இருக்குது, இப்போ தான் 2 மாதங்கள் முடிஞ்சிருக்குது. டாக்டர் கதைச்ச பிறகு தான் நிறைய விஷயங்கள் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. இன்றைக்கு உண்மையாகவே ஒரு மருத்துவத்திலேயோ அல்லது சில திணைக்களங்கள்லையோ வெளிச்சங்களுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கு மெயினான காரணம் எங்கட அர்ஜுனா டாக்டர் தான். அவர் வந்த பிறகு தான் இப்போ வெளிச்சங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் வருது. இப்போ இதுக்கு நீங்கள் எங்கட அபிவிருத்தி அல்லது கணக்கு கேட்குறீங்க, அபிவிருத்தியை கேட்குறீங்க, அது ஃபுல்லா இது ஃபுல்லான்னு சொல்லி கண்ட மாதிரியெல்லாம் தூக்கி போடுவீங்க. ஒரு மனுஷனை எப்படி தாக்கணுமோ அப்படியெல்லாம் தாக்குறீங்க.
ஒன்றை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க. திருப்பவும் சொல்கிறேன், மக்கள விருப்பத்துக்கு மூலம் வந்த ஒரு ஆட்சியாளர் அவருடைய 5 வருட ஆட்சியில் அவர் சிறப்பான ஆட்சியை வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறார். இன்னும் காலங்கள் இருக்குது. அதுக்காக நீங்கள் அவசரப்பட்டு அவரை குழப்பி பறிமுதல் செய்கிறதோ அல்லது அவரை பதவிக்கு குந்தகம் விளைவிக்கிறதோ அப்படியான செயற்பாடுகளோ அல்லது எங்களோட தளத்துக்கு எதிராகவோ எங்களோட தளத்தில் இருக்கிற ஆக்களுக்கு எதிராக குந்தகம் செய்து உங்களுக்கு எதுவுமே நடக்க போகிறதில்லை. எத்தனை பேர் எங்களை அடக்குனாலும் எங்களோட குரல் எந்த ஒரு தளத்திலேயாவது ஒழிச்சு கொண்டு தான் இருக்கும். இதுதான் நிதர்சனமான உண்மை. மற்றவங்களுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை இன்றைக்கு இதுகளை நாங்கள் சொல்லி விடுறோம். என்னன்னு சொன்னால், நாங்கள் நேற்று வந்து ஆனந்த சங்கரியை பற்றி எங்களோட இதில் விமர்சனம் வச்சு நாங்கள் அது எல்லாரும் நீங்கள் அறிவியல். அப்போ அங்கே இருந்து இன்றைக்கு காலம் அப்படியே ஒரு பெரிய ஒரு அறிவித்தல் ஒன்று வந்தது. நான் அதை ரவுராமண்ணைக்கும் டாக்டருக்கும் அனுப்பிட்டேன். 2 பேருக்கும் நான் அதுக்கு என்ன விட போட்டோன்னு அனுப்பிட்டேன். அதில் வந்து அவையல் வந்து சொல்லியிருக்கிறோம் என்னென்று சொன்னால், தான் அந்த சிரேஷ்ட அதிகாரி என்று சொல்லி தாங்கள் தலைவர் சிரேஷ்ட தலைவர் என்று சொல்லி தாங்கள் வந்து இப்போது தாங்கள் கட்சியை விற்கிற நிலைமையில இல்லையா என்று சொல்லியும் மற்ற அதுக்கான ஒரு 6-7 மனிதனை பார்த்தா அவ்வளோ கடுப்பாகும். அப்படியான விளக்கங்களையும் அவர் அதில் போட்டு அவருடைய டெலிஃபோன் நம்பரையும் அதுக்கு பதிஞ்சிருக்கிறார். டெலிஃபோன் நம்பரை நாங்கள் கழிச்சு பிரயோசனம் இல்லை. ஏன்னு சொன்னால் அவருக்கே நாங்கள் இவ்வளோ நேற்று சொன்ன முழுக்களையும் தான் கேட்டோன்னு சொல்கிறார். பிறகு என்ன நாங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது, அப்போ திருப்பி கதைக்கிறதுக்கு இருக்குது. அப்போ அவையில் எல்லாத்தையும் நாங்கள் திருத்த இல்லாது. ஆனால் டாக்டர்களுக்கு அதை அனுப்பி விட்டேன் நான். அப்போ என்னென்னு சொன்னால், நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் வந்து எல்லாரும் பார்க்கினோம், எல்லாரும் இதாண்டினோம், எல்லார்கிட்டையும் போய் சேருது. அப்போ நாங்கள் கதைக்கிற கதைகளை ஒரு தெளிவான கதையாக ஒரு உண்மையில ஒரு பிரயோசனப்படக்கூடிய மாதிரி நாங்கள் காய்ச்சி கொண்டு இருக்கிறோம்ன்றால எனக்கு ஒரு சந்தோஷம். எல்லாருக்கும் இருக்கிற ஆட்களுக்கும் தான் எல்லாமே போய் சேருது, மக்கள்கிட்ட போய் சேருது. எதிர்காலங்களில் நீங்கள் தயவு செய்து எங்களுக்கான அரசியல் என்ற ஒன்றை எல்லாம் கதைங்க. நாங்கள் நெடுக இதுகளை கதைக்கிறாங்க. எங்களோட மக்கள் ஒரு இடத்துலையும் வந்து எங்களுக்கான அரசியல் தீர்வு என்னன்றதை பற்றி ஒரு தரம் கதைக்கிறதே இல்லை. அப்படியான பற்றி நான் 4-5 நேரம் இதில் பற்றியெல்லாம் காய்ச்சிருக்கிறேன். ஒரு தரம் இதன்ற இல்லை. நாங்களும் அப்பப்போ இதில் பற்றியான ஒரு விவாதங்கள் மாதிரி வச்சோம்னு சொன்னால்தான் அதை மக்கள்கிட்ட போய் சேரும். இப்போ வாராக்கள் சில வேளை இதுக்குள்ளே குறையில் ஓடி வர்றது வந்தால் நாங்கள் அதில் இடையில அவைகளுக்கு விளங்காது. கேட்குறத நீங்கள் முதல்ல இருந்து கேட்டீங்கன்னா தான் விளங்கும். இப்போ டாக்டர் எல்லாம் வந்து இனிமேல் வந்து எதிர்காலத்தில் அந்த சில அடிப்படை விஷயங்களை சிங்கள மக்களுக்குள்ள இப்போவே நாங்கள் அந்த பேட்டியில் நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னால் அவை புரிஞ்சு கொள்ளுவீனம். அதான் எங்களோட நாட்டுக்கு வந்து என்ன தீர்வு பெற்றால் எங்களோட நாடு வளம் பெறும் என்றதை சுருக்கமாக எங்களோட மக்களுக்கு சிங்கள மக்களுக்குள்ள நீங்கள் விதைச்சி விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் என்ற பிரச்சாரங்கள் தோல்வியடையும். அப்போ அதே ஒரு நாளுமே ஒரு தரம் சொல்கிறதுக்கு முன்வார இல்லை. அப்போ டாக்டர் தான் இப்போ படிப்படியாக எடுத்துக்கொண்டு வரார். ஆனால் இந்த விஷயங்களை வந்து கதைக்கணும், எங்கட தீர்வுன்றதை என்னன்றதை சொல்லி அதை விளங்கப்படுத்தணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ எல்லாரும் சொல்லி நம்ம வந்து இப்போ நீங்கள் எல்லாம் வடக்கையும் கிழக்கையும் செய்து விட்டால் ஒரு தமிழனுக்கு வந்து பெரிய தீர்வு கிடைச்சிருமன்ற மாதிரி சிங்கள மக்களுக்குள்ள ஒரு மாயையை உருவாக்கி வச்சிருக்கு எதிர்கட்சியை. ஆனால் இப்போ அதை 2 உடைச்சாச்சு. இப்போ உடைச்சாச்சுன்னு சொன்னால் இப்படி இதுக்குள்ள 2 மல்லு கட்டி 2 இணைக்கணுமென்று போடாடுறதை விட நீங்கள் எங்களுக்கான அடுத்த அரசியல் தீர்வு என்னன்றதை அந்த மக்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை விளங்கப்பட்டுட்டா சரி. ஒரு 5 வரியில விளங்கப்படுத்தலாம். சமஸ்டி என்றால் என்னன்ட்டு மாகாணங்களுக்கான அதிகார பரவலாக்கங்களை எல்லாருக்கும் கொடுக்குறது. மாகாணங்களுக்கான அரசியல் மத்திய அரசு இருக்கும். நீங்கள் அதாவது மாவட்ட ரீதியாக கொடுக்க போறீங்களா இல்லை மாகாண ரீதியாக 9 மாகாணம் இருக்குது, 26 மாவட்டம் இருக்குது. இதுகளுக்கான இதை நீங்கள் கொடுத்துறீங்கன்னு சொன்னால் மத்திய அரசு தான் முக்கிய பங்கு வகிக்கும். மாநில அரசுக்கு இந்த மாவட்டங்கள் இந்த இதுகளுக்கு எல்லாம் அந்த மாவட்டமோ மாநிலத்துக்கோ குறைஞ்ச அதிகாரங்கள். ஆனால் காணி அதிகாரம் அதெல்லாம் அதுக்குள்ளேயே வரும். அப்படி பார்க்க சமஸ்டி என்ற முழுமையான சமஸ்டி என்றைக்கு அதுக்குள்ளே வரும். அப்படி மக்களுக்கு சொன்னால் இப்போ புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் வந்து நிதிகளை இங்கேதான் கொட்டு வீணம் இதண்டு வீணம் என்ற அந்த விஷயத்தை விளங்கப்படுத்தினார். இப்போ இதுக்கெல்லாம் என்னோட அதை பற்றி கதைக்கிறக்கு ஒரு ஆள் வந்தான்னு சொன்னால் அதை விளங்கப்படுத்தி கதைக்கலாம் ஒரு இது மாதிரி. அப்படி என்ன விளங்கப்படுத்தினா தான் இப்போ மக்களுக்கு போய் சேரும் இந்த கதைகள் போகும். எனக்கு அதான் ஒரு கவலையே உண்டு. இப்போ எல்லாருமே பார்த்து கொண்டு இருக்கிற மாகாண சபை என்று பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? அதில் ஒன்றுமே இல்லாத ஒரு மாகாண சபை செய்கிற ரோட்டு திருத்துறதான் அந்த மாகாண சபையின் வேலையாக கிடக்கு. குளங்கட்டுறதும் ரோட்டு திருத்து அதுக்காண்டி தான் அந்த தமிழர் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்படி உதாரணத்து சமஸ்டி ஒன்று கிடைச்சா சமஸ்டி அரசுன்னு சொல்லிக்க எங்கட டாக்டர் வந்து அந்த அரசை வந்து முள்ளுடத்திலேயும் வந்து வண்டம்னு சொன்னால் அந்த சமஸ்டி அரசுக்குள்ளே நாங்கள் அதுக்குள்ளேயும் ஒரு தேர்தல் வச்சு வண்டம்னு சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு சின்ன அரசு ஒன்று நடக்கும். அதங்கிற டாக்டருக்குள்ளேயே வச்சு கொள்ளலாம். அப்போ அதான தெளிவான விளக்கங்களே ஆக்களுக்கு கொடுக்கணும். நான் உங்களுக்கு இப்போ சுருக்கமாக சொல்கிறேன் இப்படி அந்த விளக்கத்தை. அதெல்லாம் கதைங்கோ கதைச்சா மக்கள்கிட்ட போய் சேரும். இப்போவே சேராவிட்டால் இப்போ போய் சேர்றது விஷயத்தை விளங்கணும். எங்களோட மக்களுக்கு வந்து என்ன வேணுமன்றதை விளங்கி நின்று அரசாங்கத்துக்கு இப்போ அரசாங்கம் இன்றைக்கு அவர் சொல்லிக்கிறார், மக்களின் கருத்துக்கள் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு கொண்டு வரோம், உங்களோட விருப்பங்களின் படி தான் நாங்கள் செயல்பட்டு கொண்டுக்கிறோம், யாழ்ப்பாணத்தில் நாங்கள் சொன்ன வாக்களை நிறைவேற்றுவோம் என்றெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறோம்.
அப்போ அந்த விதத்தில் தாங்கள் தமிழ் பாதுகையில் தமிழ் போலீஸுகளை எல்லாம் நியமிக்கிறதுக்கு நாங்கள் விரும்பப்படுறோம். அதை பற்றியான இதுகள் எல்லாம் செய்கிறோம் எல்லாம் சொல்லியிருக்கிறேன். காரணம் என்று சொன்னால் கதைக்கிறதுல எல்லாம் போய் சேருது ஒரு இடங்களில். அந்த ஊடகங்கள் சம்பந்தமான புலனாய்வாளர்கள் வந்து அதுகளை அந்தந்த இடங்களில் மக்கள் கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுவீனோம். அதில் வந்து நீங்கள் சமஸ்தியை பற்றியும் கதைங்க. எங்களுக்கு வேறொரு கதை ஆட்சி முறைகளை பற்றியும் இப்போ கதைக்கிறதுக்கு மாநில ஆட்சியோ அது ஒன்றும் வேண்டாம். தற்சமயத்துக்கு எல்லா இடங்கள்லையும் ஐரோப்பாவில் இருக்கிற முறைமை வந்து சமஸ்தி முறை. அதை வந்து கதைங்க. அதெல்லாம் முன்னுக்கு கொண்டு வாங்க. அதில் பற்றியும் அப்பப்போ காய்ச்சி கொண்டு வாங்க. இப்போ இந்த திடீரென்று ஒரு மாதத்துக்கு செய்ய அங்கே மக்களுக்கு விளங்கா, சிங்கள மக்களுக்கு. அப்போ அதுகளையும் கொஞ்சம் கதைங்க. என்ன நிலாந்தன் இப்போ இதெல்லாம் பற்றியான இதெல்லாம் என்ன உங்களோட அபிப்பிராயங்கள்? மற்ற இது வந்தோன்னா இன்னொரு விஷயம், இதில் சிங்கள மக்கள் உண்மையாகவே வந்தோன்னா பெரும்பாலான ஆக்கள் வந்து பழகி பார்த்தா உண்மையாக அவரை வந்து நல்ல மனிதர்கள். நம்மளோட தமிழாக்களோட பார்க்கும்போது அவங்க பழகும் போது விஷயம் தெரியும். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களுக்கு சரியான தெளிவுகள் வந்து சரியான இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேர்றது இல்லை. இதுதான் முக்கியமானது. மற்ற இன்றைக்கு அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா, போலீஸ் திணைக்கள இருந்து ஒரு போலீஸ் அதிகாரி ஒருத்தர் இன்றைக்கு வடமாநிலத்தில் பேசியிருக்கிறார். உண்மையாகவே வடக்கு மாநிலத்தில் நான் சேவை செய்கிறதுக்கு சரியான விருப்பமும், ஆகவே வடக்கு மாநிலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே மிகவும் நல்லவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். உண்மையாக அதெல்லாம் பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டேன்னு எங்களோட மக்களுக்கு. அப்படி ஒரு சிங்கள ஒரு போலீஸ் அதிகாரி வந்து இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். நான் நியூஸ்களை பார்த்தா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி அவங்களுக்கு ஒழுங்கான தெளிவான விளக்கங்கள் போய் சேர்றது இல்லை. அதுகளையும் நாங்கள் இதில் இந்த தளத்தினூடாக நல்ல ஒரு விளக்கத்தை சுரேஷனை சொல்கிற மாதிரி கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். இதில் கதைக்கிறதுக்கு நிறைய ஆட்கள் வருவாங்க, நல்ல திறமைசாலிகள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதில் வந்து கதைக்கா இன்னும் நல்லா இருக்கும்னு நான் இந்த கருத்தை எதிர்பார்க்குறேன். சுரேஷ் எனக்கு ஒரு 2 நிமிஷம் தாங்கோ. நான் வந்து இப்போ கார் ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்ச நேரத்தில் நான் சொக்கருக்கு போயிட்டு அப்போ உங்களோட தொடர்பு கொள்ளே இல்லாது